அனைவருக்கும் வணக்கம். சிவ அனுகிரகம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். நாம் இன்று பார்க்க போகிற பதிவு இது ஒரு வித்தியாசமான பதிவு தான். கிரகண தோஷம் பற்றிய ஒரு பதிவு. ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துனா கையில இருந்தா எடுத்து பாருங்க, எந்த கெட்டவனா இருக்கட்டும். சூரியன் ராகு, ஓகே, சூரியன் கேது, அதே போல சந்திரன் ராகு, சந்திரன் கேது. இந்த ஒளி கிரகங்கள் கூட சாயா கிரகங்கள் அல்ல இருட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் இணைந்தால் இந்த ஒளி கிரகத்தின் ஒளியை அவர்கள் விழுங்கி விடுவார்கள். கிரகணத்தோட கான்செப்ட். இந்த கிரகண தோஷம் பற்றி முதலில் உலகிற்கு சொன்னவர் மதிப்பிற்குரிய வாழ்ந்த தெய்வமாகிய நிலையோசன் ஐயா அவர்கள். இந்த கிரகண தோஷமானது வெளியுலகிற்கு எடுத்து சொல்லப்பட்டது. சோ இந்த கிரகண தோஷம் என்பது கொஞ்சம் வாழ்க்கையில நமக்கான தடைகளை நிறைய கொடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம சூரியன் ராகு சேர்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது எப்படின்னா தந்தையை பாதிக்கக்கூடிய ஒரு தோஷமாகவும், ஓகே, தந்தை விபத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி குழந்தைகள் பிறப்பிலே தடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும், ஆண் குழந்தைகள் என்றால் அவர்கள் எப்படின்னா கெட்ட சகவாசங்கள் ஏற்பட்டு அந்த மாதிரி வாரிசுகளில் பிரச்சனை இருக்கு. அது இருக்கிற இடத்தை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். எந்த இடத்துல ரத்தத்திற்கு எந்த சேர்க்கை இருக்கிறதோ அந்த இடத்தின் காரகத்துவங்களை பாதிக்கும். ஓகே, பிளஸ் இந்த ஒளி கிரகமாகிய சூரியனுடைய ஒளியை நம்ம ஜாதகத்தில், சூரியன்றது ஆத்மகாரன், ஆத்மாவுடைய ஒளியை மங்கச் செய்யக்கூடிய ஒரு தோஷமாகும் இந்த கிரகண தோஷம். இதே நிலைமை தான் சந்திரன். சந்திரனுக்கும் ராகு கேதுக்கள் சேர்க்கை இருந்தால், கேது சேர்க்கை இருப்ப ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும், தாய் வழி பாட்டனர்கள் நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி இது ஒரு வகையான பித்ரு தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாத்ரு சைடு பித்ரு சைடு உள்ள தோஷங்களையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு வகையான தோஷமாக இது கருதப்படுகிறது. இதுல என்கேவி சிஸ்டம் முறைப்படி ஐயா நெல்லைவசனன் ஐயா அவர்கள் கண்டுபிடித்த பரிகாரமானது கொடுமுடி சென்று பரிகாரம் செய்வது. நான் செக் பண்ணி பார்த்தேன். கொடுமுடி டெம்பிள் ஆனது கிரகண நேரத்தில் அடைத்திருக்கும். அப்ப நம்ம போய் என்ன பண்ணோம்னா, இந்த காவிரி ஆற்றில் குளித்து ஜபதபங்கள் செய்து கிரகணம் முடிந்த பிறகு அந்த கோயிலுக்கு சென்று அங்க கோயில் வாசல்லே அர்ச்சனை பொருட்கள் இருப்பார்கள். ஒரு 600 ரூபாய் மொத்தம் எல்லா சன்னதிக்கும் அர்ச்சனை பண்றதுக்கு டிக்கெட்டோட சேர்த்து அங்கேயே கொடுப்பாங்க. அது பிரகாரம் சிவன் பிரம்மா விஷ்ணு சன்னதியில் அர்ச்சனை செய்து வன்னிமரத்தை சுற்றி வழிபாடு செய்து அதுக்கப்புறம் கோயில்ல சொல்லிக்கிற வழிபாடு முறைகள் படி வழிபாடு செய்தால் இந்த கிரகண தோஷமானது விலகுகிறது அப்படின்றது பரிகார முறை. இந்த பரிகார முறை கொடுக்கப்பட்டாலும் நான் சில வழிபாட்டு முறைகளை சொல்லி அதில் வெற்றி அடைந்தவர்கள் சில பேர் நான் பிராக்டிகலா டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். இப்ப கிரகண நேரத்துல இன்னொரு சீக்கிரட்டும் நான் ஒரு ஐயாவுடைய கண்டுபிடிப்பு தான். கிரகண நேரத்துல வழிபாடு இல்லாத கோயில்களில் வழிபாடு செய்வதால் உங்கள் வாழ்க்கையும் மாறும், உங்க லைஃபும் மாறி போயிடும், அதே மாதிரி அந்த கோயிலும் மிகுந்த புகழடையும் அப்படின்றது ஐயாவோட கண்டுபிடிப்பு. அது ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டுமே 100% சாத்தியமானது ஒன்று. இருந்தாலும் என்னுடைய ஆராய்ச்சியின் விளைவாக நான் பிடித்த சில விஷயங்களை நான் இந்த பதிவில் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது கிரகண நேரத்துல தீட்டு இல்லாத கோயில்கள் என்று சில கோயில்கள் உண்டு. காளஹஸ்தி எடுத்து, காளஹஸ்திக்கு தீட்டு கிடையாது. திருவாரூர் தியாகராஜர் சுவாமி கிரகண காலத்திலே இறைவனுக்கு எல்லா கோயிலும் மூடி இருப்பாங்க, இறைவனுக்கு அங்கே அபிஷேகம் நடக்கும். இந்த தோஷத்திற்கு கட்டுப்படாத ஒரு தெய்வம் தியாகராஜர் சுவாமி. ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ராகு கேதுக்கள் தலை உடல், அதாவது சுவேதபானம் என்ற வடிவிலே ஒரே உடலாக ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் ஸ்ரீவாஞ்சியம் இருக்கக்கூடிய ஸ்தலம் வாஞ்சிநாத சுவாமி கோவில். அந்த கோவிலே சென்று அந்த கோயிலையும் பாத்தீங்கன்னா கிரகணம் அடைக்க மாட்டாங்க, கிரகணத்துக்கு கோயில் அடைக்க மாட்டாங்க, திருத்தணி கோயில் அடைக்க மாட்டாங்க. திருத்தணி முருகன் கோயில், முருகனுடைய விஸ்வரூபம் அங்க முருகன் விஸ்வரூபம் தரிசனம் காட்டியதாக ஐதீகம். திருத்தணி முருகன் கோயில் அடைக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி இருக்கு.
இந்த ஒரு கோயில்களை ஒரு சீரியஸா நான் உங்களுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 18 கோயில்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டெல்லியில ஒரு கோயில் இருக்கு, கல்காஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு, காளியோட டெம்பிள் இருக்கு. அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கோயில் வந்து ஒரு தாந்திரிக் ட்ரெடிஷன் உள்ள ஒரு கோயில். ஒரு முறை நான் டெல்லி செல்லிருந்தப்ப லோட்டஸ் மந்திர் நாங்க சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. நாங்க வந்து ஒரு ட்ரைனிங்காக நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி போயிட்டு இருந்தப்ப ஒரு நவராத்திரி டைம்ல அந்த கோயில் வந்து தானாக என்னை இழுத்து சென்றது. என்னோட இருந்த நண்பர்கள் சில பேருக்கு அது தெரியும். இழுத்து சென்று அந்த கோயிலுக்கு எங்களையும் அறியாமல் சென்று அந்த கூட்டம் எல்லாம் எப்படி பைபாஸ் பண்ணி அவ்வளவு கூட்டம் நிக்குது. அந்த கோயில் 24 hours ஓப்பன் போல இருக்கு. நவராத்திரி டைம்ல போய் பார்த்துட்டு வந்தோம், கல்காஜி தரிசனம் செய்து விட்டு வந்தோம். சோ அந்த கோயிலும் அடைப்பதில்லை. இது போல சில அதிசய கோவில்கள் அடைக்கப்படாமல், நடை அடைக்கப்படாமல், அந்த நேரத்திலே கிரகண காலத்திலே, கிரகண நேரத்திலே உலகமே திருப்பதி அடைச்சிருவாங்க, பழனி அடைச்சிருவாங்க, திருச்செந்தூர் அடைச்சிருவாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் அடைச்சிருவாங்க. ஆனா அப்பா கோவில் அடைக்கிறது இல்லை. அருணாச்சலேஸ்வரர் கோவில் அடைப்பதில்லை. ஓகே, அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கோவில் கிரகணத்தில் கோவில் நடை அடைப்பதில்லை. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன். சோ இந்த கிரகண காலத்திலே இந்த சேர்க்கை உள்ளவர்கள் நீங்க நார்மலாவே போயிட்டு அங்க இருக்கிற ராகு கேதுக்களுக்கு நீங்க பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க இந்த தோஷத்திலிருந்து எளிய தற்காத்து கொள்ள முடியும். விடுபடுவதற்கு கிரகண காலத்திலே அந்த கோவிலிலே வழிபாடு செய்ய வேண்டும். அந்த கோயில்ல போயிட்டு அந்த நேரத்திலே, கிரகண நேரத்திலே இறைவனுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை கண்டுகளித்து, அதற்கு பிறகு அது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ, சூரிய கிரகணம் என்றால் அதாவது கோதுமையும் உளுந்தும் தானம் செய்ய வேண்டும். கோதுமையும் உளுந்தும், வெத்திலை பாக்கு, பழம், மட்டை தேங்காய் வைத்து, மட்டை தேங்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பூர்ண பலம் என்று சொல்வார்கள். நம்ம வெளியில தானம் கொடுக்குறோம்னா, யாருக்காவது தானம் கொடுக்குறோம்னா ஒரு வேஷ்டி இல்ல புடவை வைத்து, அந்த நிறத்திற்குரிய வேஷ்டி ஒரு புடவை வைத்து நம்ம தானம் கொடுக்கும்போது அந்த தோஷத்திலிருந்து முற்றிலுமா விடுபடுகிறோம். அங்கு உள்ள நீர்நிலைகளில் குளித்து தர்ப்பணம் செய்ய, அதாவது தாய் தந்தை எல்லார்கள் பித்ருக்கடன்களை செய்து அந்த கிரகண தோஷம் முடிந்து திருப்பி அவங்க அந்த தீர்த்தங்களில குளித்து சாமி அபிஷேகம் பார்த்து வந்து ஜபத்துல இருந்து கண்டினியூஸா பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், நவாட்சரம், சடாட்சரம் போன்ற மந்திரங்களை ஜபித்து, அந்த கிரகண நேரத்தில் ஜபித்து இறைவனுடைய அபிஷேகங்களை கண்டுகளித்து பிறகு திருப்பி நீராடி விட்டு, அந்த கிரகண தோஷம் நீராடி விட்டு தர்ப்பணங்களை செய்து பின் நீராடி விட்டு அங்க இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அந்த நேரத்துல உங்கள்கிட்ட அந்த தான பொருளை வாங்க ஒருத்தர் வருவார். அதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒருவர் வருவார். அந்த நேரத்திலே நீங்கள் அந்த தான பொருட்களை அவருக்கு வழங்குவதனால் நீங்கள் உங்கள் தோஷங்களில் இருந்து 100% விடுதலை பெறுவீர்கள். இது நான் வந்து ரொம்ப பேருக்கு இல்லை, ஒரு 5 பேருக்கு டெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் இது வரைக்கும் நெட்ல நீங்க எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. கிரகண நேரங்களிலே திறந்திருக்கும் கோயில்கள் லிஸ்ட் யார்ட்டையுமே கிடையாது. ஓகே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எந்தெந்த கோயில் திறந்திருக்கும் என்பது மட்டும் நான் சொல்றேன். அதுக்கு என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டியதை நமக்கு சீரியஸா பார்ப்போம். நல்லா நோட் பண்ணீங்க. காளஹஸ்தி கோயில் திறந்துடும், ராகு கேதுக்கள். ஸ்ரீவாஞ்சியம், திருவாரூர், திருத்தணி முருகன் கோயில் திறந்துடும். முருகன் கோயில்ல எனக்கு தெரிந்து திருத்தணி முருகன் கோயில் மட்டுமே திறந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தலைவர் கோயில் திறந்திருக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயில் திறந்திருக்கும். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் திறந்திருக்கும். ஆனா பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஜலஸ்தனமான ஜலகண்டேஸ்வரர் கோயில் நடை சாத்தப்படும். அது மாதிரி காசி விஸ்வநாதர் கோயில் திறந்திருக்கும். உஜ்ஜயினி மகாகாலேஸ்வர் கோயில் திறந்திருக்கும். இவ்வளவு கோயில்கள் கிரகணத்தின் போது திறந்திருக்கு. நான் லிஸ்ட் இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் தான். பிளஸ் இந்த வீடியோவில் நான் ஃபுல் லிஸ்ட்டும் சொல்லலை. இதுக்கு சில கோயில்கள், முக்கியமான கோயில்கள் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த லிஸ்ட் வேணும்னா தயவு பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க. கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா கூடிய விரைவில் அந்த லிஸ்ட்டையும் நான் வெளியிடுறேன். எல்லா கோயில்களோட லிஸ்ட்டையும் வெளியிடுறேன். ஸோ சுசீந்திரம், நான் அந்த கோயிலை பற்றி நான் சில வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். இன்னொரு 15 to 16 வருஷம்
இந்த கோயில்ல 3 தேவர்களும், தத்தாத்திரேயர் அவதார ஸ்தலம், 3 தேவர்களும் 3 தேவிகளும் அனுசுயாவை வணங்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த கோயிலும் கிரகண நேரத்தில் திறந்திருக்கக்கூடிய கோயில், தலைவிதியே மாற்றக்கூடிய கோயில். அந்த கோயிலை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, எப்பேற்பட்ட தோஷத்தையும் பெண் சாபம் என்று சொல்லக்கூடிய கன்னி பெண்ணின் சாபம், சுமங்கலி சாபம், விதவை பெண்ணின் சாபம், பெண் சாபங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் சுசீந்திரம். ஓகே, இது போல மாயிலிருந்து விலகிறதுக்கு என்ன ஸ்தலம் உங்களுக்கு வழிபாடு செய்யணும்னு தெரியுமா? தெரிந்துக்க ஆவலா இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல ராகுவோட மாயை தொல்லையிலிருந்து நம் வாழ்க்கையில நம்ம விடுவித்துக் கொள்ள எந்த ஸ்தலத்தில் வழிபாடு செய்ய வேண்டும், இல்லை எப்படி அதுல இருந்து வெளில வரணும்ன்ற இது வேணும்னா, அஸ்ட்ராலஜிக்கல் ட்ரூத் வேணும்னா தயவு பண்ணி கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக வழங்க தயாராக இருக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறைகள் இருந்தா தயவு பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு இது குறையா தெரியுது அப்படின்னா தயவு பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ அனுகிரகம் அனைவருக்கும்.